ஒரு ஊரிலே 90 வயதான தகப்பனாரும் 75 வயதான மகனும் சேர்ந்து கொண்டு தங்களுடைய வயலை உழுது கொண்டிருந்தார்களாம். விடியற்காலை வேலை. மகன் என்ன பண்றாரு, ஏர்கலப்பை பூட்டி கொண்டு உழுது கொண்டிருக்கின்றாராம். அப்பொழுது சரியாக உழ முடியாததனால் அவன் கீழே விழுந்து விட்டான். அப்பொழுது கோபம் வந்து விட்டதாம் தகப்பனாருக்கு. அவர் எழுந்து வந்து என்ன பண்றாரு, மகனை பலார் என்று கன்னத்திலே அறைந்து விட்டாராம். சிறிது நேரம் கழித்து மகன் அழுது கொண்டிருக்கின்றானாம், கண்களில் கண்ணீர் வடிய. அப்பொழுது தகப்பனாருக்கு கொஞ்சம் கவலையாக போய்விட்டது. ஏன்னா பிள்ளையை அடித்து விட்டோம் அல்லவா, அதனால. அப்போ அன்போடு அவருடைய கன்னங்களை வருடி கேட்கின்றாராம், மகனே, உன்னை நான் அடித்தது இது முதல் முறை கிடையாது, பல தடவை அடித்திருக்கின்றேன், அப்பொழுதெல்லாம் அழாதே, இப்பொழுது ஏன் கண்ணீர் வடிக்கின்றாய் அப்படின்னு கேட்கும் பொழுது மகன் சொல்கின்றானாம், தந்தையே, நீங்கள் இத்தனை நாளும் என்னை அடித்தீர்கள், அதற்காக நான் கவலைப்படவில்லை. ஏன்னா அப்பொழுது உங்களுடைய அடி ரொம்பவும் பலமாக இருக்கும், எனக்கு வலிக்கும் கன்னங்கள், அதனால நான் அழுவேன். அப்பொழுது நீங்கள் திடகாத்திரமாக இருந்தீர்கள். ஆனால் சற்று முன் நீங்கள் அடித்தீர்கள் அல்லவா, அந்த அடி எனக்கு வலியை தரவில்லை, தங்களுடைய இந்த ஆரோக்கியம் கொஞ்சம் குறைந்து விட்டதல்லவா, அதனால் அழுகின்றேன் அப்படின்னு மகன் சொல்லும் பொழுது தந்தை என்ன பண்றாரு, மிகுந்த வாத்சல்யத்தோடு தன்னுடைய மகனை கட்டி அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாராம். இது ஆனந்த கண்ணீர் அல்லவா. ஏன்னா இந்த உலகத்திற்கு நம்மை முதலிலே காண்பித்தவர் தந்தை அல்லவா, இந்த வானத்தை காட்டிலும் உயர்ந்தவர் அல்லவா, நமக்கு உயிர் கொடுத்தவரும் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கான உயர்வை கொடுத்தவர் தந்தை அல்லவா, அவரை நாம் வணங்க வேண்டும் அல்லவா. ஜெய் கிருஷ்ணா.